ஸோ எஸ் குஜால்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னத்த சொல்றது? டே 18ல நம்ம இருக்கோம் பிக் பாஸ்ல. இந்த டே 18 ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கேம புரியாம தான் வந்து நெறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ அந்த பிபி ஜூஸ் ஃபேக்டரியோட டாஸ்க் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த வாரம். அண்ட் நேத்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து நல்லா ஒரு கேம் பண்றாங்க. பட் அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, திவாகர வந்து நெறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது வந்து என்ன சொல்றது? பார்வதி வந்து ஒரு நல்ல கேமர் தான். அவங்க வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவாங்க அப்படின்றது அவங்க ஸ்ட்ராட்டஜிலேயே தெரியுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா கிட்ட போய் டீலிங் போடுறாங்க. நீங்க சப்போஸ் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுத்துருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவோட அந்த கியூசி பண்றது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா பண்ணலாம் அப்படின்ற மாரி விக்ரம் போய் வந்து ரெக்வெஸ்ட் பண்றாரு. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஸ்கிட் மாரி ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரி ஓகே நீங்க என்ன பண்ணாலும் சரி. பட் எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுத்துருங்க அப்படின்ற மாரி டீல் வந்து செட் பண்ணிடுறாங்க. மீன்வேல் பார்த்தீங்கன்னா, கனி வந்து நெறைய பேர்கிட்ட டீல் செட் பண்றாங்க. நான் வந்து வீட்டு வேலைலாம் செஞ்சுறேன், சமைச்சு தரேன் அப்படின்ற மாரிலாம். ஸோ இது மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ, திவாகர் வந்து இன்னைக்கும் புடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரமா வந்து ஐஸ் வைக்கிறாங்க, மாதுளம்பழம் தராங்க, ஊட்டி விடுறாங்க, மசாஜ் பண்றாங்க, ஹெட் மசாஜ், லெக் மசாஜ்ன்ற மாரி ஏகப்பட்ட மசாஜ். இதுக்கு நடுவுல வந்துட்டு திவாகர் பண்ற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு அந்த ஐஸ் வைக்கிறதுக்காக லக்ஸரி பட்ஜெட்ல கிடைச்ச ஒரு வாட்டர் மெலன் பீஸ கட் பண்ணிட்டு வந்து, "சார் இதுதான் சார் உங்களுக்கு இத விட என்ன சார் வேணும்?" அப்படின்றப்போ திவாகர் வந்து அப்படியே சந்தோஷம் அடைஞ்சுறாரு. பயங்கரமா வந்து சந்தோஷம் அடைஞ்சு எப்படி வந்து ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு வந்து துப்பாக்கி ரொம்ப முக்கியமோ, அதே மாரி வந்து அ திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன் முக்கியம். ஏன்னா, அவரு தான் வாட்டர் மெலன் ஸ்டார் ஆச்சே. ஸோ அதனால வாட்டர் மெலன பார்த்து அவர் குஷி ஆயிட்டு என்ன பண்றாரு, அவரு வந்து ஒன்னொன்னா சாப்பிட்டுட்டு, கேர்ல்ஸ் எல்லாரையுமே வந்து புடிக்கிறாரு. நீங்க எல்லாம் வந்து என் கூட இது மாரி ரீல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணி தரேன்ற மாரி சொன்னாரா தெரியல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடி எடுத்து அவர் தனியா அந்த ஸ்டைல் பண்றாரு. அதுக்கப்புறம் வியானா வராங்க. வியானா ஒரு கடி கடிக்க, அதுக்கப்புறமா அரோரா வராங்க. அரோரா ஒரு கடி கடிக்க, அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஒரு கடி கடிக்கன்ற மாரி எல்லாருமே வந்து சேர்ந்து பயங்கரமா கடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாரு கிட்ட கொண்டு போறாரு. "பாரு, ஐ அம் வெரி ஹேப்பி. வா நீயும் பண்ணலாம் பாரு. பாரு உனக்கு இல்லாததா?" அப்படின்ற மாரி பின்னாடியே போறாரு. பாரு, பாருன்னு நம்ம நேத்து மாலா, மாலான்ற மாரியே அவர் வந்து பாரு, பாருன்னு பின்னாடியே போறாரு. அப்ப பார்வதி வந்துட்டு, "நீங்க எல்லாரு கூடயும் இது பண்ணிட்டு இருங்க. எனக்கெல்லாம் தேவையில்லன்னு" சொல்லி அங்க வந்து அவங்களோட ஒரு சுப்பீரியர் இது வந்து அங்க காட்டுறாங்க. ஸோ வந்து அது பொசசிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தெரியல. அவங்க அண்ணா அண்ணான்றாங்க. அது பொசசிவான்னு சொல்ல முடியல. பட் ஆனா, அங்க வந்து "நீ எல்லாருக்கும் குடுப்பேண்ணே, நீ எல்லாம் எதுக்குண்ணே?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அங்க ஒரு முடிய அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கும், திவாகருக்கும் சண்டை. என்னன்னா, திவாகர் வந்து வினோத வேணும்னே வந்து இந்த கேம்ல டார்கெட் பண்ணாரு. அதாவது வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஃபேவரபிளான ஆட்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி. ஸோ வினோத வந்து அவருக்கு வந்து 2 வாரமா அவர் வந்து கலாய்ச்சுட்டு செஞ்சனால, வினோதோட ஒரு பாட்டிலுமே வந்து போன இது நேத்து இது இல்ல அக்செப்டே பண்ணல. ஸோ அதனால இன்னைக்கும் இதேதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி மக்களே பாருங்க. இப்ப நான் 10 பாட்டில் கொண்டு போவேன். 10 பாட்டில் கொண்டு போம்போது கண்டிப்பா வந்து இது வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க பாருங்களேன். நீங்களே பாருங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்போ கமருதீன் வந்துட்டு ஒரு வார்த்தை விட்டார். தர்பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சாரி. நீ தர்பீஸ் அப்ரூவ் பண்ணலன்னா தர்பீஸ் பொளக்கப்படும் அப்படின்ற மாரி. சோ அதனால வந்துட்டு பயங்கரமா வந்து ஒரு ஹைப் குடுத்துட்டாங்க. சோ இதுதான் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஃபைனல் டே. சோ ஃபைனல் டேல வந்து யார் லீடிங்கா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ரம்யா ஜோ லீடிங்ல இருந்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து யார ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றப்போ, பார்வதியும், திவாகரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி, அ "அண்ணே நான் சொல்றது ஏதாவது பண்ணலாண்ணே" அப்படின்ற மாரி. அதுக்கு நடுவுல வந்து சாப்பாடு சாப்பிடுறப்போ பாத்தீங்கன்னா, பாரு வந்து "ஐயோ! உனக்கு அறிவே இல்லையா? வெட்கமே இல்லையான்ற" மாரி ரொம்ப ஒரு கேவலமா பேசிட்டாங்க திவாகர. திவாகர் வந்து "பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் வந்து ரொம்ப பொறுத்து போயிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, வெளியில கார்டன் ஏரியால பாத்தீங்கன்னா, திவாகர் சொல்றாரு, "இல்ல பாரு நீ ரொம்ப பேசுற பாரு, நீ ரொம்ப பேசுற" அப்படின்றபோது பாரு வந்து அதாவது அந்த டாஸ்க் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆகுறதுக்கு என்ன வேணா எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்றது அந்த இடத்துல ப்ரூவ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி போய் வந்து திவாகரோட கால புடிச்சுட்டாங்க. 3, 4 வாட்டி வந்து திவாகரோட கால புடிச்சு அதுக்கப்புறமா "அண்ணே நீ சாரிண்ணே நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேண்ணே. இதுமாரி என் வாயிலேயே வராதுண்ணே" அப்படின்ற மாரி பயங்கரமா வந்து அவங்க பண்றாங்க. ஏன் அப்படின்னா கியூசில இவரு தானே முக்கியம். இவங்க சொல்றத அப்படியே தலையாட்டுற பொம்மையா வந்து திவாகர மாத்தணும்ன்றது தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா திவாகர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் கேம் சரியா புரியல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, பாரு கூட இஷ்யூ வரும்போது தான் அவருக்கு தெரியுது. சரி ஓகே இவங்க நம்மள இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மனுஷனுக்கு வந்து இப்போ வந்து மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலன்ற மாரி ஒரு நிலைமையில ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மைக் வந்து சரியா மாட்டல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அவர பாருவ கூப்பிடுறாங்க. அப்ப கனி வந்து சொல்றாங்க, "நீங்க வந்து ஸ்குவாட் போடணும்." அப்படின்றப்போ, "நான் எதுக்கு ஸ்குவாட் போடணும்? மைக்லாம் மாட்டுறது கூட பிரச்சனையா?" அப்படின்ற மாரி பயங்கரமா வந்து ஒரு இஷ்யூ பண்றாங்க. ஸோ பார்வதி வந்து எப்பவுமே என்னன்னா,
அந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற அந்த அன்பு கேங் 2.2. ஸோ அந்த அன்பு கேங் கீழ் யாரெல்லாம் வரா? கனி வராங்க, சபரி வராங்க, பிரவீன் வராரு, அப்புறம் எஃப்ஜே வராங்க, அதுக்கப்புறம் ஆதிரை வராங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பு கேங் கீழே வருவாங்க. ஸோ அதனால வந்து இந்த அன்பு கேங் 2.0 எதிர்க்கிறது தான் வந்து பார்வதியோட வேலை. சோ அதனாலதான் பார்வதி தனியாவும் தெரியுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்வதி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பிக் பாஸ் அப்படின்றது ஒரு 100 நாள் கேம் தான். சோ ஒருத்தவங்க ஒரு வீக்ல சரியில்லை அப்படின்னா செகண்ட் வீக்ல இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, திருப்பி அடுத்த வாரத்துல லெட் டவுன் ஆகலாம். பட் இன்னுமே என்னன்னா பார்வதி ஒரு கேமரா வந்து அவங்க ஆன் ஆயிருக்காங்களே தவிர ஒரு பாசிட்டிவ் பர்சனா பார்க்க முடியல. அவங்க வந்து இந்த சீசனோட ஒரு வில்லி அப்படின்னு சொல்ல முடியும். சோ அது வந்து அந்த ஷேடு போகுதா இல்ல அவங்க அதே கேரக்டர்ல புடிச்சு நிக்கிறாங்களா அப்படின்றத வரும் நாட்கள்ல தான் வந்து பொறுத்து பார்க்கணும். சோ இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கட்சியில பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து லீடிங்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 38 காயின்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 காயின் தான் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எல்லா காயின்ஸும் அவங்களே வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதனால அவங்களுமே ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் பிரவீன் ராஜுமே வந்து ஜெயிச்சிட்டாரு. சோ அதனால வந்து அடுத்த வாரம் நாமினி ஃப்ரீ சாரி அடுத்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து அவர் வந்து இருக்க மாட்டாரு. சோ நாமினேஷன் ஃப்ரீ ஆயிட்டாரு. அண்ட் சுபிக்ஷாக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு அவங்களும் சேவ்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாராச்சும் ஒருத்தவங்களை சேவ் பண்ணலாம். சோ அதை வந்து எப்போ அப்படின்றத அன்னைக்கு மண்டே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அது எதுக்காக அப்படின்னா அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. இப்ப இங்கேயே சொல்லிட்டாங்க அப்படின்னா சண்டை வராதுல்ல. சோ மண்டே வரைக்கும் இருக்குன்ற போது எல்லாரும் வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவில் இவங்க என்ன பேசுறாங்க, டீலிங் பேசுறாங்க. இப்ப இங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர புலம்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. So அதாவது வந்து நான் உங்ககிட்ட டீலிங் போட்டேன், ஆனா நீ வந்து எனக்கு ஒரு தரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டீலிங் போச்சு. பட் அஃப்கோர்ஸ் கேம் இஸ் அ கேம். நீங்க என்ன வேணா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். சோ அதனால சுபிக்ஷாக்கு வந்து ஆல்ரெடி பாரு வந்து சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க சுபிக்ஷா வெர்சஸ் பாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு ரிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ சுபிக்ஷா வந்து பார்வை கிட்டத்தட்ட வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா எபிசோட்லாம் முடிஞ்சுட்டு நான் திடீர்னு லைவ் ஆன் பண்ணா பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா பாரு வந்து பயங்கர புலம்பி அழுவும் போது திவாகர் போய் பேசியிருக்காரு. அப்ப கமருதீன் வந்துட்டு ஏ நீலாம் என்னையா துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லி தகாத வார்த்தையில பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா வினோத் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றப்போ வினோத் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓ நீலாம் வந்து என்ன மனுஷனா நீ ஒரு மரத்துக்கு கூட சேலை கட்டினா நீ வந்து உடனே அப்ரூவல் கொடுத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு வெரி ஃபன்னி லைட்டர் நோட்ல சொன்னார். அது திவாகர் சீரியஸா எடுத்துட்டு பேச அதுக்கப்புறம் கமருதீன் கிட்டத்தட்ட போய் அடிக்கிற மாதிரி போயிட்டாரு. சோ கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப வயலண்டா ஆடிட்டு இருக்காரு இந்த கேம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட சீசன் 6ல அசீம் மாதிரி ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுமா இல்ல சீசன் 4ல பாலா மாதிரி அவர் ஃபார்ம் ஆகி வராரா அப்படின்றது அவருக்கே தெரியல. ஆனா ஒன்னாம் நம்பர் என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து கேம் என்னன்னு புரிஞ்சாடினாங்க. ஆனா கமருதீனுக்கு கேம் வந்து சுத்தமா புரியல. ஃபர்ஸ்ட் வீக் சும்மா இருந்தாரு. செகண்ட் வீக் அரோரா பின்னாடி சுத்தினாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாரு பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. சோ அதனால இவர் சுத்துறது தான் இவரோட ஸ்ட்ராட்டஜியா இல்ல சுத்துறது தான் இவர் வேலையா அப்படின்றது சுத்தமா தெரியல. சோ இதுக்கு வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல அவருக்கு கண்டிப்பா வார்ன் பண்ணணும். ரெட் கார்டு எல்லாம் கொடுப்பாங்கன்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அது பெரிய ஒரு பிசிக்கல் அசால்ட்டா போகல. அவர் வந்து அடிக்கிற மாதிரி ஓங்கி கை ஓங்கினாரு. பட் இது பண்ணவர் அது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், தயங்க கூட மாட்டார்ல. சோ அப்படிதான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. சோ அதனால கண்டிப்பா வந்து விஜய் சன்னா வந்து அவர் வந்து கண்டிப்பா ஒரு வார்னிங் கொடுத்து ஏற்கனவே வார்னிங் குடுத்தாச்சு. பட் அது பத்தல போல அவருக்கு. சோ அதனால எப்படி டீல் பண்றாங்க அப்படின்றத நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல இருந்து பார்க்கணும். சோ எஸ் இதுதான் வந்து இந்த வாரம் நிலவரம் இந்த வாரம் சாரி இந்த வாரம் ரொம்ப ரோலாவது. இந்த வாரத்தோட நிலவரம் மக்களே. சோ அதனால பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து என்னெல்லாம் டாஸ்க் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைன்னு ஒண்ணு இருக்கு. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் சர்ச்சைகள் இதுக்கப்புறம் என்னெல்லாம் சண்டைகள் உருவாகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எஃப்ஜே, ஆதிரி இவங்கலாம் வந்துட்டு இதுல காணாமையே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் எஃப்ஜேக்கு வந்து கத்த மட்டும் தெரியும். நல்லா ஓங்கி கத்திட்டு அதுக்கப்புறம் ரூம்ல போய் உட்கார்ந்து அடங்கிடுவாரு. சோ இது வந்து எல்லாரும் ஒரு கேரக்டர் புடிச்சு நிக்கிறாங்களா வீட்ல அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அப்கோர்ஸ் இந்த வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரி வராங்க. சோ ஷோல இவ்வளவு சீக்கிரமா வைல்ட் கார்டு என்ட்ரி கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். யூஸ்வலா வைல்ட் கார்டுலாம் ஒரு 30 டேஸ் இல்ல 25 டேஸ் இல்ல ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு சீக்கிரமா ஒரு 3வது வாரத்து தாண்டி அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ அதனால வைல்ட் கார்டு வந்து ஆச்சு இந்த ஷோ வந்து இன்னும் சூடு பிடிக்குதா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். சோ எஸ் நாளைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பர் எபிசோட பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண வரேன். அதுவரை கடையை சாத்திட்டு கிளம்புவது நான் உங்கள் நிஷாந்த்.